இருக்குது கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறத பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜியில் புது பாடத்திட்டத்தின்படி ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். விடாமுயற்சியை வெற்றிக்கு வழிவகுக்கும். இது நம்மளோட வரிகளாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அடையலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஓப்பன் யூனிவர்சிட்டின்றது தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு மட்டும் ஓப்பன் ஸ்கூலிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான யூனிவர்சிட்டி உலக லெவலில் இருக்குது. அது என்னன்றது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் 15 நாடுகளுக்கு மேலே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து மேக்ஸிமம் 15 நாடு வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதன் மூலம் பல மக்கள் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னா தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அது ஒரு புகழ்பெற்ற அம்மையாரோட பேரில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே வாழ்வில் வளம் பெறணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நாட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு மேலே படிக்க முடியாத மாணவர்கள் படிக்கணும், வாழ்வில் வளம் பெறணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தட் யூஸ் ஆகுது. இதோட சோர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரெகுலரில் படிக்கிறதுக்கு சிரமங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ரெகுலர் ஸ்கூல் போகிறதுக்கு சிரமங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதை எப்படிடா படிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பிள்ளைங்களோட கஷ்டத்தை நினச்சி பேரண்ட்ஸ் அனுப்பாமல் இருக்கலாம். இல்லை பிள்ளைங்களோட சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ரெகுலரில் போகிறதுக்கு சூழ்நிலை என்ன முடியாமல் இருக்குன்னு சிலர் கேட்கலாம். சிலருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம். அதனால் அப்படிப்பட்டவங்களுக்காக யோசித்து தான் இந்த ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்னென்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிக்கிறவங்க அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம். அந்த டைமை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெகுலரில் போகிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இல்லை மலைப்பகுதியில் இருக்கலாம், இல்லை பஸ் வசதி அதிகம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படின்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம். இது மாதிரியான பல இடையூறுகள் அவங்களுக்கு இருக்கும். அந்த இடையூறுகள் எல்லாம் தகர்க்கிறதுக்காக தான் இந்த ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தடில் பயனடைஞ்சவங்க நிறைய பேர். அதில் எல்லாருக்குமே கல்வி அவசியம் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தட் எப்படி கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓப்பன் ஸ்கூலிங் மெத்தட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நிறுவனம் எது அப்படின்னா 1979 நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு 1979 இந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கொண்டு வந்த நிறுவனம் பேர் என்ன அப்படின்னா சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் நம்மளோட சேனலில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு 1986 தேசிய கல்விக் கொள்கை அவங்க ஆதரிச்சிருக்காங்க. இந்த முறை சிறப்பானது, எல்லாருக்குமே பெனிஃபிட் கிடைக்கும், படிக்க முடியாதவங்களுக்கும் படிப்பை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆதரிச்சாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கிறது ஃபஸ்ட்டு வந்தது 1979. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1989 ஓப்பன் ஸ்கூலிங்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மேபி இந்த கொஸ்டின்ஸ் நம்மளை குழப்பறதுக்காகவே கொடுக்கலாம், வாய்ப்புகள் மிக அதிகம். ஓப்பன் ஸ்கூலிங்னா என்ன, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னா என்ன, இது ரெண்டையுமே கொடுத்துட்டு இதுக்கு இது பொறுத்துக்கையில் கொடுக்கலாம், அல்லது
கூற்று காரணத்தில் கொடுத்து இதுக்கு இது என்ன அப்படின்றத மாற்றி கூட கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் வந்து 1979, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்கூலிங் வந்து NOS நேஷ்னல் ஓப்பன் ஸ்கூலிங் வந்து 1989. இதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே பயன் தரணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த திறந்தநிலை பள்ளி மூலமாக 14 வயசுக்கு மேற்பட்ட, அதாவது 14 வயசுல இருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படித்து அவங்களோட வாழ்க்கையில் வளம் பெறத்துக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த திறந்தநிலை பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து இதில் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து கிட்டத்தட்ட இது இர்ரெகுலர் மாதிரி தானே, இர்ரெகுலர் தான். அப்படிங்கிறப்ப திறந்தநிலை பள்ளியில் வந்து அவங்கள வந்து கற்றுக் கொடுக்க முடியாதுன்றதுனால தான் அதை கொண்டு வரலான்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க இதில் கண்டிப்பாக படிக்கலாம். ஒருவேளை ஒன் வேர்டில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சூஸ் த பேஸில் கூட கொடுத்துட்டு, இல்லை கூற்று காரணத்தில் கூட கொடுக்கலாம். எந்த வயசுலேருந்து திறந்தநிலை பள்ளியில் உள்ளவங்களுக்கு அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா 14 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து இது அவைலபிள் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த திறந்தநிலை பள்ளி வந்து தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சென்னை. இதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு 4 டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு இதில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த திறந்தநிலை பள்ளி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதில் மத்திய கல்வி அமைச்சகம் வந்து 2002 வந்து இதுக்கு வந்து சோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அதில் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ரெகுலராக போய் படிக்க முடியாதுன்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம். எந்த டைமுக்கு படிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ரெகுலர்னால் இந்த டைமுக்கு போகணும் வரணுங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அது மாதிரிலாம் இல்லாமல் அவங்க சாட்டர்டே சண்டேலையோ அதுக்குரிய டைம்லேயோ இது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ வந்து அதை ஆன்லைனாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2010 வந்து சமச்சீர் கல்வி வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி வந்து 23 ஸ்டடி சென்டர், முக்கியமான சென்டர்ஸ் வந்து 23 ரீஜனல் ஸ்டடீஸ் இருக்குது. ரீஜனல் ஸ்டடீஸ் வந்து 23, 7400 இடங்களில் இது வந்து 7400க்கு மேற்பட்ட இடங்களில் வந்து இந்தியாவுக்குள்ளே இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கவுண்டிங், அதுக்கப்புறம் இந்த ஆண்டு, அப்புறம் அந்த திட்டங்கள் பேர், இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க மறந்துடாமல். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். செய்திகள் வந்து கூற்றுக்காரணத்தில் கேட்பாங்க. ஆனால் அந்த ஆண்டுகள் இதெல்லாம் வந்து இப்போலாம் வந்து புது மெத்தடே கொண்டு வந்திருக்காங்களாட்டுக்கு. ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா கூற்று காரணம் வந்து நம்ம இதை தான் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டு போயிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கூற்று காரணம் வந்து கேள்வி பதிலாக மாறிடுச்சு, கேள்வி பதில் வந்து கூற்று காரணமாக மாறிடுச்சு. நான் வந்து அதை அவங்கள குறை சொல்லணும்னு சொல்லலை, நம்ம எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றத அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் நம்ம எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் உண்மையும் கூட. இப்போ ரைட் டு எஜுகேஷன் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்ற ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன் சிபிஎஸ்சி ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரைட் டு எஜுகேஷனையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றது 2002 வந்து மத்திய அமைச்சகம் கல்வி அந்த சட்டம் வந்து இந்த ஓப்பன் ஸ்கூலுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி மேலும் அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், அது வந்து மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இன்னும் பயன் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வழி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் அதை பற்றி பார்க்கணும். இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் வந்து 1985 உருவாக்குனாங்க. அது வந்து தொழிற்கல்வி, மனிதவள மேம்பாடு, அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துலேருந்தே நம்ம படிக்கலாம். தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக அந்த செய்தி. இருந்த இடத்துலேருந்தே படிக்கலாம். ரெகுலராக காலேஜ் போக முடியல, மேபி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும், என்னோடய சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கோ, அல்லது லேடிஸ் வந்து சில நேரங்களில் போக முடியாத சூழ்நிலை, சில பேர் வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பட்ஜெட் இல்லை, அதாவது அமௌண்ட் கம்மியாக இருக்குன்ற மாதிரி, அதாவது இன்கம் இல்லாத குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இர்ரெகுலர் கோர்ஸ் முடிக்கிறதுக்காக வந்து இந்த இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பயன்பெறுவாங்க. அது இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இப்போ ஆரம்பித்து இர்ரெகுலரில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிந்தவரை 1985 இருக்குது அப்படின்றப்ப வந்து இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது, மற்ற பல்கலைக்கழகம் இருக்குது.
ஆனால் உலகத்திலேயும் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றப்ப தொலைதூர கல்விக்கு வந்து சிறப்பாக யூனிவர்சிட்டியாக அப்படி இருக்கிறது அப்படின்னா இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் தான். உலகத்தில் வந்து 15 நாடுகளுக்கு மேற்பட்டு 25 இடங்கள்ல வெளிநாடுகள் உள்ளிட்ட அனைத்து நாடுகள்லையும் வந்து 15 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அதில் 25 இடங்கள்ல வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து பலர் வந்து டிகிரி முடிக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இந்த இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இந்த பிரான்ச் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் வந்து சென்னையில் தான் இருக்குது. இது போன்று பல செய்திகள் வந்து இந்த ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்ற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது போன்ற பலவிதமான கேள்வி எண் பதில்களுக்கு நீங்கள் இந்த கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். உங்களுக்கான கேள்வி வந்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? சரிங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதோட ஷார்ட் ஃபார்ம். ஏற்கனவே 2 கொஸ்டின் கேட்டிருப்பேன். இப்போ 2 கொஸ்டின் கேட்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2002 ஆக்ட் வந்து இந்த தொலைதூர கல்விக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு ஒரு 3 வேர்டில் வரும். அந்த வேர்டு வந்து என்ன? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போ பெரும்பாலும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதோட குழு கொடுக்குறேன், அதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணுங்கள். பெரும்பாலும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்கூல்ஸில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அதில் வந்து 25% அதாவது ஒரு 100 பேர் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 25 பேருக்கு அது மூலிமா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 3 வேர்டில் வரும். சரிங்களா? 2002 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? அந்த சட்டத்தோட பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவை அனைத்தும் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. அதை நான் ஆன்சர் சொல்லக்கூடாதுன்னு தான். ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா தெளிவாக படித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படின்றதுனால தான் அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இதுக்குரிய விடைகளை சொல்லுங்கள். இது போன்ற பல விடை தொகுப்புகள், வினா தொகுப்புகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, போட்டுட்ருக்கோம். மறந்துடாமல் அந்த லைக்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ணுற மோட்டிவேட். ஏன்னா எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து நம்ம லைக் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது. அப்புறம் எது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்றது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்டில். அதுக்கப்புறம் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சைக்காலஜி எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் இண்டிவிஜுவலாக சொல்கிறாங்க. அதை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கூட நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதை வந்து எப்படி இன்னும் ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாம். உங்களுக்காகவே நமது கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து படிச்சுக்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸை தான் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஆர்பி எப்போ ஆரம்பித்தாங்களோ அதுலேருந்து இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். லைக் பண்ண மறந்துடாமல் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற எங்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.